நடிகையிடம் சிக்கிய அந்த முக்கிய தடயம் தர்ஷனை மொத்தமாக முடித்துவிடப் போகும் ஆதாரம் கிடைத்தது. கன்னட திரையுலகில் பிரபலமாக இருந்த தர்ஷன் சமீபத்தில் அவரது ரசிகரான ரேணுகாசாமி என்பவரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். அதாவது சித்ரதுர்கா என்ற பகுதியைச் சேர்ந்த மருத்துவ கடையில் வேலை பார்க்கும் ரேணுகாசாமி என்பவர் ஜூன் 9ஆம் தேதி காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர் ஒரு சாக்கடையில் பல காயங்களுடன் அவரது உடல் மீட்கப்பட்டதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கன்னட திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கும் தர்ஷன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு நடிகர் தனது ரசிகரை கொலை செய்த சம்பவம் திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் எதற்காக இவர் கொலை செய்தார் என்ற கேள்வியும் எழுந்தது. அந்த வகையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் நடிகர் தர்ஷன் அவரது மனைவியை விடுத்து பவித்ரா கவுடா என்ற நடிகையுடன் பழகி வந்துள்ளார். இதனால் தர்ஷனின் மனைவி மற்றும் பவித்ரா கவுடாவிற்கு இடையே சமூக வலைதளத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கோபமடைந்த ரேணுகாசாமி தனது நடிகரின் மனைவிக்கு தொல்லை கொடுத்து வந்த நடிகையான பவித்ரா கவுடாவை சமூக வலைதளத்தில் விமர்சித்திருக்கிறார். இதனால் கோபமடைந்த பவித்ரா கவுடா தர்ஷனின் உதவியுடன் ரேணுகாசாமியை கடத்தி கொண்டு சென்று சித்திரவதை செய்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அதோடு இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 17 பேரை கர்நாடக காவல்துறை கைது செய்ததும் கர்நாடகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. அதோடு சமீபத்தில் தர்ஷன் சிறையில் இருக்கும் பொழுதே ஒரு பூங்காவில் இருப்பது போன்ற இடத்தில் அமர்ந்து கொண்டு மிகவும் கூலாக ஜாலியாக தனது நண்பர்களுடன் புகைப்பிடித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்த காட்சிகளும் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறையில் இருக்கும் ஒருவர் எப்படி இது போன்று மிகவும் சௌகரியமாக இருக்க முடியும் என்ற கேள்விகளும் எழுந்தது. அதோடு கர்நாடக காவல்துறைக்கு கடுமையான விமர்சனங்கள் வந்ததை அடுத்து இந்த வழக்கை விசாரணை செய்த பெங்களூரு கூடுதல் ஆணையர் கிரிஷ் சமீபத்தில் பெங்களூரு மாநகரத்தின் 29வது முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணை குறித்து 3991 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். அந்த குற்றப்பத்திரிகையில் பவித்ரா கவுடா முதல் குற்றவாளியாகவும் தர்ஷன் 2வது குற்றவாளியாகவும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதோடு 231 சாட்சியங்களை அடிப்படையாக வைத்து இந்த வழக்கில் 17 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் இன்ஸ்டாகிராமில் ரேணுகாசுவாமி நடிகை பவித்ராவிற்கு ஆபாசமான குறுஞ்செய்திகளை அனுப்பி தொந்தரவு செய்ததாகவும் அதனால் கோபமடைந்த பவித்ரா நடிகர் தர்ஷனுக்கு இதனை தெரிவித்து அவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனால் தர்ஷன் தனது மேலாளர் நாகராஜ் மூலம் ரசிகர் மன்ற தலைவர் ராகவேந்திராவை அனுப்பி ரேணுகாசுவாமியை கடத்தி கொண்டு வந்து வாகனத்தில் வைத்து ஜூன் 8ஆம் தேதி இரவு அவரை சரமாரியாக தாக்கியதோடு இரும்பு கம்பியால் அடித்து ஷூக்காலிலும் எட்டி உதைத்துள்ளனர். பவித்ரா கவுடா ரேணுகாசுவாமியை பலமுறை தங்களது ஷூவால் அடித்து உடைத்தது ரேணுகாசுவாமியின் ரத்தம் படிந்திருந்த செருப்பின் மூலம் உறுதி செய்யப்படுகிறது. அதோடு இந்த சம்பவம் நடந்த இடத்தில் தர்ஷனும் பவித்ரா கவுடாவும் இருந்ததற்கான சாட்சியங்கள் பலவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மிகவும் கடுமையாக தாக்கியதில் அவரது உடலில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் எலும்பு முறிந்துள்ளதையும் பிரேத பரிசோதனை மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் சிசிடிவி கேமராவில் பதிவான ஆதாரங்களை அடிப்படையாக வைத்தும் கைது செய்யப்பட்டவர்கள் குற்றவாளிகள் என்பது உறுதியாகியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.